forget it. But if they're right, you better stop and start reading and studying this Bible daily. என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் என்னிடத்தில் மட்டுமல்ல, என்னை அனுப்பினவர் இடத்திலும் விசுவாசமாக இருக்கிறான். நான் உலகத்தை நியாயம் தீர்க்க வரல, ரட்சிக்கவே வந்தேன். Ministry is not a stage performance. What you need is not a man of God to show you his talent. What you need is the voice of God. என்னையும் என்னோட வசனங்களையும் வேண்டான்னு சொல்றவனுக்கு நியாய தீர்ப்பு உண்டு. And I want to tell you tonight, man, that Jesus loves you and he died for you. He shed blood for you. He wore. இதுவரைக்கும் நான் சொன்ன வசனங்களே கடைசி நாள்ல அவனை நியாயம் தீர்க்கும். இதெல்லாம் உண்மை. ஏன்னா என்னோட சொந்த அதிகாரத்துல இதெல்லாம் நான் பேசல. Who is now born again, who has gave their lives to Jesus? Raise your hand. Wow! Look at this! தீர்க்கதரிசி ஒருவனும் தன் சொந்த ஊரில் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. உங்களுக்கு எனக்கும் புனித ஸ்தலம்னு ஒண்ணு இந்த பூமியில கிடையவே கிடையாது. எங்கே முழங்கால் படியிட்டு பாவ மன்னிப்பை நாம் கேட்கிறோமோ தேவன் அங்கேயே நம் பாவத்தை மன்னிக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அவ்வளவுதான். இந்த புனித ஸ்தலம்னு போய் இப்ப நம்மட்டெல்லாம் சுத்தி பார்க்க போறாங்க, அது உங்க இஷ்டம். உங்க ஏரியாவில் எல்லாம் ரசிக்கப்பட்டாங்க, இனி சுவிசேஷம் சொல்றதுக்கு ஆத்மாவே இல்ல, எங்க வீட்டுல பணம் பின்னாடி பீரோக்கு பின்னாடி குட்டி வச்சிருக்கோம், என்ன பண்றதுன்னே தெரியல, வேலையும் இல்ல, சும்மா தான் இருக்க அப்படிங்கிறவங்க எருசலேமுக்கு போயிட்டு வாங்க.